வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அந்த பொண்ணி வாங்கோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் டப்பாவை நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தேன். அவள் வந்து கேட்டிருந்தா என்கிட்ட, எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ஈஸியாக பண்ணுற ஒரு ஸ்வீட் வந்து போட்டு காமிங்க மாமி அப்படின்னு. அவளுக்காக தான் நான் பண்ணினேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் பண்ணினது வந்து பூந்தி லட்டு தான். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் என்கிட்ட கேட்டால் ரொம்ப ஈஸியாக பண்ணணும், ஆனால் கொஞ்சம் தான் இன்க்ரீடியன்ஸ் இருக்கா மாதிரி, ஆனால் நல்லா ஸ்வீட்டாக சொல்லுங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டாக அப்படின்னு நேற்று என்கிட்ட கேட்டால், சரி அது மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, உங்களுக்கு கெட்டே போகாது, கரெக்டாக வந்துடும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டுன்னு அது வந்து குஞ்சா லாடு தான். லட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, கடலை மாவு. இது வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்துட்டா நான் வந்து 1 கப்பு சர்க்கரை போட்டுப்பேன். அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் 3/4 கப்பும் போட்டுக்கலாம், 1/4 கப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஏலக்காய் பொடியோ இல்லை சாஃப்ரினோ, நான் வந்து இங்கே சாஃப்ரின் குங்குமப்பூ எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே நெய்யிலேயே நீங்கள் பூந்தி பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக நெய் விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெயில் பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸு, இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் இந்த நெய்யை யூஸ் பண்ணுவேன். மற்றதுக்கெல்லாம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நெய்யோ எண்ணெயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாகு பண்ணும்போது இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸை நம்ம விடணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த கடலை மாவை தண்ணியை விட்டு கரைச்சுன்ட்டேன். தோசை மாவு பதத்துக்கு அது வந்து ஃப்ளோயிங், அதாவது இந்த ஆப்பையால் நம்ம எடுத்து விட்டோன்னா அது கீழே விழணும், அது மாதிரி இருக்கணும். ஆனால் ரொம்ப ஜலமும் விட்டுறக்கூடாது. தோசை மாவு பதங்கிறது சரியாக இருக்கும். அது மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். சில பேர் வந்து ஒரு கொஞ்சமாக அரிசி மாவும் போடுவா. உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா, நான் வந்து அரிசி மாவு போடல. கலர் வேணும்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், கடையில் இருக்க மாதிரியே கிடைக்கும். ஆனால் நான் கலரும் எதுவுமே ஆட் பண்ணலை. இதை வந்து இது மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து எண்ணெயை வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாக எடுத்து நம்ம வந்து இந்த கரண்டியில் விட்டு லட்டு கரண்டி என்கிட்ட இருக்குது, அதில் விட்டு நம்ம வந்து இப்போ இந்த பூந்தியை பண்ணி எடுத்துடலாம். இதுதான் இந்த லட்டு கரண்டி. இதில் வந்து ஆப்பையால் விட்டுட்டு இதில் போட வேண்டியது தான். இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இது வந்து கொத்து கொத்தாக வராமல் நல்லா முத்து முத்தாக வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது கொஞ்சம் வேகணும், ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக வேகவும் வேண்டாம். நீங்கள் காரம் போட்டு பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இதை கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆனப்போ நான் எடுத்துகிட்டு அடுத்த ஈடு போட்டு எடுத்துடுறேன். இப்போ இந்த கரண்டியால் இந்த ஒரு கரண்டி மாவை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை வச்சுருக்கேன் நான், லட்டு கரண்டியை. இதில் போட்டு நம்ம தேய்க்கலாம் வேண்டாம், இதில் விட்டாலே அது வந்து அழகாக கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணுறீங்கனாக்கா முதல்ல இது மாதிரி பண்ணினப்புறம் இதை அடியில் வந்து இந்த ஓட்டியை அடைச்சிக்கும் இது. அதனால் அதை கொஞ்சம் நல்லா அலம்பி துடைச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஈடு போடுங்க. இப்போ நான் போட்டு எடுத்துடுறேன். இதோ இப்போ நான் போட்டுட்டேன், அதுவே விழுந்துட்டுருக்கு பாருங்கள். நான் அதை கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சுட்டாக்க இது எல்லாமே விழுந்துடும். நான் வந்து இதில் ஆனாலும் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு, அதனால் கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் புகைஞ்சிட்டுருக்கு. அங்கே அந்த எண்ணெய் புகையிற நேரத்தில் நம்ம இங்கே வந்து இதுக்கு இந்த சிரப்பு பண்ணிடலாம், சுகர் சிரப்பை அந்த பாகு பண்ணிடலாம். அதாவது இந்த கப்பில் வந்து நான் 3/4 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு சுகரை விட்டுட்டு முதல்ல கேஸை மூட்டலை, இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் கரையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கேஸை மூட்டி ஒரு கம்பி பதம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாகு வந்து ஆயிண்டே இருக்குது. இது நல்லா தளித்து மேலேருந்து நம்ம விட்டு பார்த்தாலே ஒரு கம்பி ஆட்டம் வரும். இல்லைன்னா 2 விரல் இடையில வச்சுட்டு நம்ம அதை எப்படி இழுத்து பார்த்தோன்னா அது வந்து பிசைக்க வரும். அந்த சேம் டைம் ஒரு கம்பி மாதிரி நீளமாக வரணும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஒரு கம்பி பதம் வந்துட்டு அதில் கொஞ்சமாக 2 ட்ராப் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கணும், இல்லைன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும். அதனால அதில் புழிஞ்சுட்டு நான் வந்து இந்த நம்ம பண்ணின பூந்தியை போட்டு இலக்கி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேசர், அதாவது அந்த குங்குமப்பூவையும் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ப்ளெயினாக கூட போட்டுக்கலாம். சில பேர் வந்து வறுக்காமல் கூட போட்டுப்பா. நான் கொஞ்சம் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை கொட்டிட்டோம். இதை கம்பி இப்போ தான் நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நல்லா இப்படி வரணும். இது இந்த பதத்தில் தான் நம்ம அந்த
சிரப்பை எடுத்து இதை போட்டு எல்லாத்தையும் இலக்கி எடுக்கணும். அது கொஞ்சம் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்து இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் லட்டுவாக பிடிச்சிக்க வேண்டியது தான். நான் வந்து மற்றதையும் ஒரு 2-3 லட்டு கூட இருக்கும், அதையும் பிடிச்சி வச்சுடுறேன். இதை கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். முதல்ல நான் அவசரமாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிடி பிடிச்சா எல்லாம் சேர்ந்துட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பூந்தி லட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel, like and share. Thank you friends.